செங்கமலம். பயம் இருக்குது அல்லவா? பயங்கரம் வீட்டுல தூங்கிக்கிறான். பயம் இல்லை, நெஞ்சில பயம் கிடையாது. வாடிக்கு தட்ட அரிகாமிலுக்கு தோழி பெண்ணாக பிறந்து விட்டால் பெண்ணுக்கு என்ன அழகு? என்னடா அழகு? பொண்ணுக்கு சனம், இரு சனங்கள் இருந்தா மட்டும்தான் அழகு. உனக்கு எங்கே எப்படி உனக்கு எங்கே சொல்றேம்மா சொல்றி. இப்ப சித்திரை மாசம்லாம் வந்துச்சு இல்ல, தண்ணி இல்லாத உள்ள சுருங்கிச்சு. வத்தி போச்சு. ஏன் வத்தி போச்சு? தண்ணி கட்டுறதுக்கு தண்ணி கட்டுறதுக்கு தண்ணி கட்டலாமா வேணாம படுக்கலாமான்னு பயம் இருக்க வேண்டும். எங்கடா இருக்குது பயம்? நெஞ்சில். எது நெஞ்சி? எது நெஞ்சி? வயிற்றுக்குல. இப்படிதான் வந்திருக்கேன். பேர்பட்டவள் எந்த நாடு சார்ந்தவள்? ராணியா கோழியா? எடுத்து சொல்லுமா. செங்கமலம் மம்மி. நேர்கிழக்கு நெல்லூராப்பட்டினம். நெல்லூராப்பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, கங்கவள்ளி, கோமேதவள்ளி, விசித்திரவள்ளி. 7 ரெட்டி பெண்கள். வள்ளி வள்ளி வள்ளி. அடிமா எங்கடா போயிட்டா? வாடாங்க காயில் போச்சா? ஏண்டா போயா? வாடகட்டா ஏண்டா? சும்மா ஒரு விளையாட்டு கட்டினேன். ஆமா எங்க ஊருக்கு சேர்த்து போற முடியா? ஆயிரம் போயிடுச்சு. என்னாச்சு சொல்லி என்ன விட்டது? தமிழ் எஸ்டாடுமா காரணம் யாரு? முன்னாடி என்ன விட்டது? இதுக்கெல்லாம் காரணமே ஒரே ஒரு ஆளுதான். யாரு? வராங்க வாயில் போ பதில் அப்படி இருந்தாலும் நேர்கிழக்கு நெல்லூர் அப்படி தாண்டி வரக்கூடிய எங்க அக்கா யாரு? ஆரவள்ளி. ஏன் பயப்பட மாட்டேங்கிற?
பையன் கிடையாது நெஞ்சிலே மண்டல அல்ல ஹாஸ்பிடல் கூட கூட்டு போறோம் வாடா நான் சும்மா கண் தெரியுமா அப்படி இருந்தாலும் இந்த ஆரவள்ளி பேரை சொன்னா சுண்ணாம்பு வைக்கிறாங்களாம். ஆரவள்ளி பேரை சொன்னா என்ன நடக்கு தெரியுமா? பாட்டி தெரிவிக்கிறேன். உண்மையை சுண்ணாம்பு வைக்கிறேன்னு கூப்பிட்றாங்க பண்றது. அடுத்த கோழி கொக்கரிக்கும் இந்த சூறாவளி பேரை சொன்னா எரிஞ்சிருக்கிற பணம் எழுந்து நின்றாலும் என் பேரை கேட்டான் சூறாவளி அப்படின்னா அது எழுந்திருக்குமா? எது எது எழுந்திருக்கும்? எது நன்றி மேல எது எழுந்திருக்கும்? இல்ல சுட்ட போனாலும் ஆம்பளை போ இது பொம்பளை போனோம்னா பிரச்சனை இல்லை. ஆம்பளை போனமா இருந்தா இரமா நான் சந்தேகம் நான் கேட்கறேன். வாங்க நான் சொல்றேன். என்ன ஒருத்தன் கேட்க சொன்னேன். யாரு யாரு யாரு? சூறாவளி பேர் சொன்னா சுத்தப்படவும் எழுந்தாடும் அப்படி இருந்தாலும் ஆண்களுக்கு முகத்திலே மீசிருந்தா தாரவள்ளிக்கு முழங்கால மீசை போட்டுமா இதெல்லாம் எனக்கு உண்மை வந்து சந்தேகம் இப்ப சொன்னல அதில் தான் எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆம்பளைங்களுக்கு ஆண்களுக்கு முகத்திலே மீசிருந்தால் இந்த ஆரவள்ளிக்கு முழங்கால மீசை. நாங்க ஷேவிங் கடைக்கு போவோம். நீங்கல்ல நாங்க இது பண்றதுக்கு ஷேவிங் கடைக்கு போவோம். சேவிங் கடைக்கு போவீங்க நீங்க? நாங்க சேவையே பண்ண மாட்டோம். அப்படியே கொத்தமல்லி தோட்ட மாட்டோம். ஆண் காத்தை வீசக்கூடாது. எப்படி? ஆண் காத்தை வீச வரக்கூடாது. ஆண்களே சரி வரக்கூடாது. பெண்களோட ஆட்சி யாருமே இருக்கக்கூடாது. யாரும் இருக்கக்கூடாது. சரி, பெண்கள் மட்டும்தான். சரி அம்மா. இப்ப ஒரு கரண்ட் கம்பு இதுன்னு வச்சுக்கா. ஆமா, நாங்க ஆம்பளைங்க என்ன ஒயர் மேனு கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஏறி சரி பண்ணிக்கோ. உங்க நாட்டுல கரண்ட் எதனா ஃபால்ட் ஆச்சுன்னா கரண்ட் கம்பத்து மேல எப்படி ஏறுவீங்க? நாங்களே ஏறுறோம். அதான் பெண்களே ஏறுறோம். நாங்க அதான் எப்படி ஏறுவேன்? பெண்களா மரத்துல கட்டி பிடிச்சி ஏறுவோம். தாவி தாவி. அப்படி இருந்தாலும் எங்க கட்டையில பிடிச்ச வைக்குது மந்திர ஜாலம். மரத்து மேல ஏறும் போது கிழக்கிற அவங்களுக்கெல்லாம் ஆப்புரு. என்ன ஆப்புரு? என்ன ஆப்புரு? என்ன ஆப்புரு? பாத்தியாடா? ஆம்பளைங்க ஏன் செய்ய வரக்கூடாது? அறுவூர்ல கண்காட்சி போடுற மாதிரி. அப்படி நாங்க மரத்துல ஏறுவது எழுத பண்ணுவோம். மந்திர ஜாலம், தந்திர ஜாலம், மாயா ஜாலம் இப்படி சொல்லக்கூடிய பல மந்திரிகளா பச்சு வந்து இருக்கிறாங்க. இப்படி கண்ணை முடிச்சதுல மரத்துல இருப்போம். கரெக்ட் கம்பத்துல இருப்போம்.
அப்படியே அப்படி மந்திரம் பண்ணுவோம் மாயாஜாலம் பண்ணி அப்படியே ஒரு ஊருக்கு கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்துடும். உன்னை அப்படியே ஆம்பளை இருந்தா கூட ஒரு பொட்டை கழுதையா இப்ப மாத்திருவேன் நானு. மாத்திட்டுமா? வேணாம் வேணாம் மாத்திட்டுமா? வேணாம். ஐயா ஏண்டி சொல்றி வேணாம்மா. என்ன வீட்டுக்கே தாங்க முடியுது. மதளக்காரன கெண்டி கழுதை மாத்திக்கிறேன். அருமையா இருக்கும். அதுக்கிட்டே ஒத்துக்கலாப்போ. அப்படிதான் கலதை மட்டும் வேணாம்மா. யா வேற எதனா கொடுத்து வந்து பொட்டை கழுதையா பொட்டை நாயா போற சாபம் கொடுக்குறேன். யாரா அதுக்கு கலதையா எவ்வளவு மேலு கோழி உண்டு கல்ல. ஏன்னா அது கூட கொஞ்ச நேரம் விட்டு போயிடும். யா இது கழுத்துக்கு நீட்டாங்கன்னா நாயங்க முடிக்கிற மாட்டி திருவிங்களா? மாட்டிக்கிச்சு நான் கெதியாகும். நான் வேண்ட மாதிரி கொடு. எப்படி வேண்டு எப்படி வேண்டுவ? சின்ன சின்ன கல்லோ கொடு. சின்ன சின்ன கல்லா கொடுக்கணும். அப்படியே கொடுக்குறேன் ஒரு சாபம். அது எந்த பக்கமா கொடுக்குறேன்? எந்த பக்கம்? பொம்மநாட்டிங்க அவுட் சைடு போற. எதுக்குடாது? அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. எனக்கு விஷயம் தெரியல சொல்லு. எனக்கு விஷயம் தெரியல சொல்லு. சின்ன சின்ன கல்லா உண்ட கல்லா கொடு. மாத்தி கொடுக்குறேன். வேணாம். சின்ன சின்ன கல்லா உண்ட கல்லா அதுவும் பொம்மனிக்கு போற பக்கம் கொடு. நான் உனக்கு அப்படியே கொடுக்குறேன். தெரியுமா? போகும்போது சூட் போட்டு அவனோட இலக்காரம் பொம்பளைங்கண்ணா. பொம்பளைங்கண்ணா அவனோட இலக்காரம். வாய போடுறா பின்னாடி போடை. அவனுக்கு ஒரு பாலுக்கு டைம் ஆயிடுச்சு அடுக்குது. அவ்வளவுதான். அப்படி இருந்தாலும் டேய் இதெல்லாம் தெரியுதுலவா? ஆமா. என் தாய் தாப்பன் யாரு? யாரி? எங்க அப்பா அம்மா யாரு? யாரி? பெற்றவங்க யாரு தெரியுமா? சொல்லு. தெரிவிக்கிறேன். அந்த துப்பாக்கி ரெடியா இருக்கும். சிவரஞ்சனி அம்மையா இருக்கும். நாங்க 7 ரெட்டி பெண்கள் பிறந்தோம். ஆம்பளை ஆம்பளை பொண்ணு என்ன பிறந்துச்சுன்னா கழுத்தறுத்து வீசிடுவோம். அதே பெண்கள் பிறந்து விட்டால் இந்த நாட்டுக்கே ராணி. எப்படி? நாட்டுக்கே ராணி. அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே பார்த்து விட்டால் போனால் போகட்டும். யோகோ காரணமாக கேட்டு பாரு. ஆம்பளை கேட்டலாம். எப்படி? தாத்தா கேளமா? எப்படியாது தாத்தா பொம்பளையா ஆம்பளையா? இல்ல ஆம்பளைக்கு முக்கியமான பொருள் எது? கை. கை. அது அறுத்து வீசி விடுவேன். அந்த தாத்தா தாத்தா போனா போயிருத்தான தாத்தா. அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே பார்த்து விட்டால் தாத்தா எவ்வளவு அழகா ஓடுறாரு பச்சா. அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே பார்த்து விட்டால் ஏதோ காரணமாக என் அக்கா ஆரவள்ளி அனுப்பி நான் மட்டும் போன ஆகாது. அந்த புறத்திலே வீரவள்ளி, கோமேதவள்ளி, விசித்திரவள்ளி, நங்கவள்ளி இப்படி சொல்லக்கூடிய இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க. சீக்கிரம் கொண்டு அடிப்பாங்களா?